நீங்க எந்த மாதிரி விஷயத்த மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க? லவ்வா, ரிலேஷன்ஷிப்பா, இல்ல பினான்ஸா? இந்த மூணையும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்ற இந்த மேனிஃபெஸ்டேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணிட்டா எல்லா விஷயமும் நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கறது எல்லாமே பொய். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது டவுட் இருக்கவே கூடாது. நீங்க உங்களோட இன்னர் ஃபீலிங்க என்ன விஷயத்துல வெளிப்படுத்துறீங்களோ, என்ன வைப்ரேஷனை கொடுக்குறீங்களோ அந்த ஃபீலிங் தான் யூனிவர்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். அதுதான் சிக்னலா போகும். இந்த மேஜிக் தான் யூனிவர்ஸ்ல நடக்கும். உங்களுடைய வைப்ரேஷன் லெவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கு 10 செகண்ட்ஸ் இருந்தா போதும். அதாவது நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்க. அப்போ அந்த டைம்ல நீங்க ஒரு விஷயம் ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த விஷயத்த பத்தி யோசிங்க. அந்த விஷயத்த பத்தி யோசிக்கும் போது உங்களுடைய பிசிக்கலாவும் மென்டலாவும் எமோஷனலாவும் என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் வெளிப்படுது? அதாவது நீங்க அந்த விஷயத்த பத்தி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல சந்தோஷமா இருக்கீங்க. உங்களோட பாடி அவ்வளவு ஃப்ரீயா, ஹேர் ரொம்ப ஸ்மூத்தா உங்களுக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னா நீங்க ஹை வைப்ரேஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே அந்த விஷயத்த பத்தி நினைக்கும் போது ஃபியரும் அதே மாதிரி, ஐயோ இது எப்படி நடக்கும், இது நடந்தா நான் இப்படி இருக்க முடியுமா, இப்படி சந்தோஷமா இருக்க முடியுமா, உங்களோட பாடி டைட்டன் ஆகும், உங்க வயிறுல எல்லாம் ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், துக்கமான மனசா இருக்கும், இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா லோ வைப்ரேஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் நீங்க ஆசைப்படுற விஷயம் இன்னுமே உங்களுக்கு கிடைக்காம இருக்குது. நீங்க ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது, நீங்க ரொம்ப அந்த விஷயத்து மேல ஆசையா இருக்கீங்க. ஆனா உங்களோட வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? ஐயோ இது எப்படி கிடைக்கும், இது கிடைச்சிடுமா, இது கிடைக்கும் போது இத்தனை விஷயம் பிரச்சனையா மாறுமே, இது எப்படி எனக்கு என் கைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ஃபீலை வச்சுக்கிட்டு, ஒரு டவுட்டை வச்சுக்கிட்டு இந்த சிக்னலை நீங்க யூனிவர்ஸ்க்கு அனுப்பும் போது நீங்க என்ன மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதைத்தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணும். அப்போ நீங்க ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கிடைக்காது இல்லையா? அதனால உங்க வைப்ரேஷனும் லோவா இருக்கிறதுனால நீங்க ஆசைப்படுற விஷயம் டிலே ஆயிட்டே இருக்கும். அதே இந்த விஷயம் ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமா எனக்கு கிடைச்சிடும், நான் பண்ற முயற்சிக்கு எல்லாத்துக்கும் எனக்கு சக்சஸ் கொடுத்துடும், இது எப்படியாவது என் கைக்கு ரிசீவ் ஆயிடும் அப்படிங்கிற சிக்னலை நீங்க யூனிவர்ஸ்க்கு சென்ட் பண்ணா இது மேஜிக்கா உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க ஆசைப்படுற விஷயம் சீக்கிரமா உங்க கைக்கு கிடைச்சிடும். நான் சொல்ற இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.